எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் பலாயிரம் கோடி ரூபா வந்து அவருக்கு டிரான்சாக்ஷன் நடந்ததில்லை. ஒரு பெரிய அமௌண்ட்டை ஆட்டையை போடுறாங்க. பிச்சைக்காரத்தனமாக ஏமாற்றி சீட்டிங்கு 420 வேலையை பார்க்குறதுக்கு இந்த கட்சி தான் கிடச்சிதா அவனுக்கு. இல்லை, கட்சி தலைமையும் கண்டுக்கலாமல் விட்டுட்டு எப்படி கண்டுக்கும்? அவன் பினாமி எடப்பாடி பழனிசாமியுடைய பாதி சொத்துக்கள் இவர் பேரில் தான் இருக்குது. ஏன்னா பெரிய முதலாளி யார் கேட்டினா எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி. அவர் பேரில் தான் இந்த பணங்கள்லாம் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. குமரகுரு போன்ற ஆட்கள் வந்து நிச்சயமாக காவல்துறை விரைவில் கைது பண்ணி அவர் நடவடிக்கை எடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. எடப்பாடி கட்சி தலைமை பொறுப்பேறதுக்கப்புறம் அதிமுக ஒரு செயல்படாத ஒரு இயக்கமாக மாறிடுச்சு. அதிமுக தொண்டர்லாம் வெறிச்சோடி நிற்க ஒரு கொலை வெறியில் இருக்கிறான் இந்த ஆள் மேலே. எடப்பாடி பழனிசாமியும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள் தான், குமரகுரும் ஜெயிலுக்கு போக தான், சேலை இளங்கோனும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள் தான். ஏன் இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியில் இருக்கிற பாதி முன்னாள் அமைச்சரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். 26 பல அமைச்சர்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு. 26 வேணாங்க பேர், அடுத்த வருஷம் 25 கதை முடிஞ்சிடும் பேர் அதிமுக கதையை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது வாரும் வாராகி அவர்கள். கேட்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. சார், அதிமுக முன்னாள் அமைச்சர் குமரகுரு அவர் வந்து அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர்னு சொல்லிட்டு மாவட்ட வழக்கறிஞர் செயலாளராகவும் இருக்கிறாரு. கிருஷ்ணன் என்பவர்கிட்ட 1,60,00,000 ரூபா தேர்தலுக்கு நான் உனக்கு தொகுதி சீட்டு வாங்கிட்டாருன்னு சொல்லி ஏமாத்திட்டதாக ஒரு தகவல் வருது. அவரை தாக்கியதாகவும் போன்ற வீடியோகள் தான் சமூக வலைதளங்களில் வந்துச்சு. அது என்ன சார், என்ன பிரச்சனை? குமரகுருவை பொறுத்தவரையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எடப்பாடி பழனிசாமியினுடைய 2வது பினாமி. முதல் பினாமி சேலம் இளங்கோவன், 2வது பினாமி வந்து குமரகுரு. அவருக்கு வந்து வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு தேவையான விஷயங்களில் மீடியேட் ஒர்க், அதாவது புரோக்கர் வேலை பார்க்குறது தான் வந்து குமரகுருனுடைய வேலையை. புரோக்கர் வேலையை இங்கே மட்டும் பார்க்கல, இந்த கிருஷ்ணன்கிட்ட மட்டும் மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய இளைஞரணியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன்கிட்ட மட்டும் ஆட்டையை போடலை. எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரதா சொல்லி பல பேர்கிட்ட சீட்டு காசு வாங்கியிருக்காரு. எடப்பாடியுடைய நெருக்கத்தை வைத்துக்கொண்டு, எடப்பாடிக்கும் எனக்கு ஒரு டவுட் என்னன்னு கேட்டினா, இதுக்கு முன்னாடி பல புகார்கள் அவர் மேலே வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் முரளின்னு ஒரு நபர், தனியார் ஹோட்டலுடைய அதிபர், முரளி மீது கூட பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. அந்த முரளி யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும், சங்கீதா ஹோட்டலுடைய அதிபர். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் பலாயிரம் கோடி ரூபா வந்து அவருக்கும் டிரான்சாக்ஷன் நடந்ததில்லை. ஒரு பெரிய அமௌண்ட்டை ஆட்டையை போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் சங்கீதா ஹோட்டல் அது பல பேர்கிட்ட வந்து எடப்பாடி காசு வேணும் அப்படின்னு கேட்டு தான் வந்து அதெல்லாம் வந்து வெளியில் வராத சம்பவங்களை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்படி பல சம்பவங்கள் வெளியில் வந்துகிட்டே இருக்குது. எடப்பாடிக்கு தெரிந்தே தான் சில விஷயம். ஏன்னா எடப்பாடிக்கு அதில் உடன்பாடு உண்டு. நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரதா சொல்லி 9 பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு கடந்த முறை தமிழ்நாட்டில் குமரகுரு. அது ஏன்னா ஏன் அந்த பணத்தை கொடுக்குறாங்கன்னா, இன்றைக்கி 2 பேரை மட்டும்தான் நம்புகிறாங்க எடப்பாடியுடைய பெரிய பலமாக. அதாவது மற்ற அமைச்சர்களை விட்டுருங்க, எடப்பாடியுடைய பினாமியாக செயல்படுறதுல சேலம் இளங்கோவனும் கள்ளக்குறிச்சி இவரும் மட்டும்தான், குமரகுரு மட்டும்தான். ஸோ அந்த நெருக்கத்தை வச்சுக்கிட்டு இவங்க வசூல் வேட்டை பண்ணி, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவங்க வசூல் பண்ணாங்கன்னா 10% வசூல் பண்ணாங்கன்னா 5% எப்படியும் எடப்பாடிக்கிட்ட கொடுப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அப்படி வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணன் வந்து 2-3 முறை ஏற்கனவே அம்மா இருக்கும் போதே வந்து புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போதே சீட்டு கேட்டவர், எம்எல்ஏ சீட்டு கேட்டவர், எம்பி சீட்டு கேட்டவர். அப்போ எல்லாம் இவருக்கு யாருன்னே எங்கே இருக்காருன்னே தெரியாது இவரை. அந்த சூழ்நிலையில் இவர் இந்த அட்மிஷன் கேட்குறாருன்னு, அவர் ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்பான குடும்பம் கிடையாது. அவரும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் தான் கிருஷ்ணன். அரசு வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு 10 வருடம். சார், அது வந்து அம்மா பீரியடில் இருந்திருக்காரு. இவர் பீரியடில் இருக்கிறவர் அம்மா பீரியடில் இருந்திருக்காங்க. இப்போ என்னென்னா, இவர் அந்த ஆசை வார்த்தை காட்டுறாரு. உனக்கு தான்ப்பா நான் சீட்டு வந்தேன், நான் தான்ப்பா சொல்லியிருக்கேன் பொதுச்செயலாளர்கிட்ட, உனக்கு கன்ஃபார்மாக நான் வாங்கி கொடுத்துருவேன்
அப்போது தலைவர் வந்து எனக்கு பணம் கேட்கும் போதே கிருஷ்ணனுக்கு வந்து கேட்க சொல்கிற விஷயமே எனக்கு இல்லை, பொதுச்செயலாளருக்கு பணம் கொடுக்கணும்பா. அப்படி சொல்லி அப்படி தான் 2 கோடி ரூபா பணத்தை வாங்குறாரு. 2 கோடி ரூபா கேட்குறாரு. ஆனால் 1.60 தான் அவர் பணத்தையே கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன், இவனுங்கெல்லாம் உண்மையாகவே இவனுங்களே பல கோடிக்கு அதிபதி. நீங்கள் அது எடுத்து பாருங்களேன், அவனுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். அந்த எம்எல்ஏவுடைய தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அஃபிடவிட்டில் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு என்னமோ பல கோடிகள் அதிபதி, பிறக்கும் போதே இவனுக்கு பல கோடிக்கு அதிபதியாக பிறந்த மாதிரியே விஷயத்தை பேசுவாங்க. ரத்தத்தின் ரத்தமாக உருவாக்கினார் புரட்சித் தலைவர். அந்த ரத்தத்தின் ரத்தத்திலிருந்து இந்த மாதிரியான பிச்சைக்காரத்தனமாக ஏமாற்றி சீட்டிங்கு 420 வேலையை பார்க்குறதுக்கு இந்த கட்சி தான் கிடச்சிது அவனுக்கு. இல்லை, கட்சி தலைமையும் கண்டுக்கலாம விட்டுட்டு, ஏன்னா எப்படி கண்டுக்கும்? அவன் பினாமி எடப்பாடி பழனிசாமியுடைய பாதி சொத்துக்கள் இவர் பேரில் தான் இருக்குது. எப்படி கண்டுப்பார்? நீ நடவடிக்கை எடுத்த ஏற்கனவே அவன் வந்து பலமுறை அவர் தொடர்பு கொண்டு தலைமைக்கு சொல்கிறாரு, அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் சொல்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வாங்கி கொடுத்த ஒருத்தங்கிட்ட போய் சீட்டு வாங்கி கொடுத்தவங்ககிட்ட போய் நீ என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு கேட்குறாரு. அவர் பலமுறை இன்றைக்கு வரையும் புகார் கொடுக்குற வரையும் அவர் மேலே அண்ணான்ற வார்த்தையை தவிர அந்த நபர் வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு வார்த்தை கூட தவறாக பேசினதில்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது வந்து தொடர்ந்து இந்த ஒரு 4 மாதம் 5 மாதம் வட்டி கொடுக்கணும்ல. இப்போ நீங்கள் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்குகிறோம், வட்டிக்கு தான் கொடுப்பாங்க, யாரும் சும்மா தூக்கி கீழே கொடுத்துட மாட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் அவருக்கு அந்த கடன் தொந்தரவு தாங்க முடியாமல் தான் இவர்கிட்ட தொடர்ந்து போய் கேட்கும் போது தான் இவரை வந்து அடிச்சு போடுறானுங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, உடனே இந்த தகவலை வந்து அந்த திமுக சார்ந்த எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, கார்த்திக் சரவணன் தான், அவருக்கு வந்து தகவல் தெரிஞ்சிடுது. நீங்கள் புகார் கொடுங்க, அந்த காசை நம்ம வாங்கி வச்சுருவோம். அவரை வச்சு இல்லை, வேறு வழி இல்லைல்ல உங்களுக்கு. ஆளுங்கட்சியினுடைய நபரில் யாராவது ஒருத்தரை பிடிச்சி தானே யார்கிட்ட ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா எதிர்கட்சிக்கு முக்கியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டப்பட்ட ஒரு நபர். ஏற்கனவே திமுகவுக்கு ரொம்பவும் அடிமை வாழ்க்கை நடத்துகிறவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த பணங்களெல்லாம் இவர்கிட்ட கிடக்குது. இவர் மதான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி குவித்து வச்சு கொள்ளடித்த காசுக்குள்ள ஒரு 3 பேர்ட்ட இருக்குது. ஒன்று சேலம் இளங்கோவன், இன்னொன்று குமரகுமர் குரு, மூணாவதாக பார்த்தீங்கன்னா பெரிய முதலாளி யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி. அவர் பேரில் தான் இந்த பணங்கள்லாம் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. இது எல்லாமே ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் வந்து இதெல்லாம் இடியும் இன்கம் டேக்ஸும் மிக தெளிவாக பார்த்து அவங்கள வாட்ச் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு கட்சிக்காரங்கிட்டேயே இப்படி கேவலமாக ஒரு 420 வேலையை பார்த்து சம்பாதிக்கிற இந்த புத்தி எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக உண்மையாகவே இந்த கட்சிக்காரன் அந்த கட்சி உணர்வோடு இருக்கிறவனா இருந்தால் அவர் எதிர்த்துப்பார், இது பண்ண விடாரா? அவனை கட்சி விட்டு நீக்கியிருப்பார்ல. இது எவ்வளோ மோசமான செயல்பாடுங்க. நீங்கள் வந்து ஒருத்தனை ஆசை வார்த்தை காட்டி நான் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லுவேன், எம் நடராஜன் அவர், சசிகலாவுடைய கணவர், அவர் வந்து பெசன் நகரில் ஒரு வீடு. வீட்டுக்கு வெளியில் அம்மையார் இருக்கும்போது நான் சொல்கிறேன், வீட்டுக்கு வெளியில் ஒரு போர்டு ஒன்று போடுவார். போர்டில் என்ன எழுதியிருப்பார்னா, இங்கே எம்எல்ஏ எம்பிக்கள் சீட்டு வாங்கி தரப்பட மாட்டாது, நாய்கள் ஜாக்கியது போர்டு மாதிரி மாட்டி வச்சுருப்பார். ஆனால் அங்கே சொல்லி போர்டு வெளியே போட்டிருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளே சீட்டு பேர் நடக்கும். அது நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அது எம்என் அவர்களுடைய வீட்டில் வெளியில் பெரிய லெவலில் போர்டை போட்டிருப்பார். இது எதுக்குன்னா இந்த அம்மாவுக்காக சொல்லுவார், பயந்துக்கிட்டு இங்கே எம்எல்ஏ எம்பி சீட்டுகள் வாங்க தர மாட்டாது அப்படின்னு போடுவார். ஆனால் உள்ளுக்குள்ளே சசிகலா அம்மையாரை வச்சு ஏதோ ஒரு விதத்தில் ஆர்ஆருக்கு சீட்டு வாங்கி தரணுன்றதை முடிவு பண்ணி அதுக்கான பேமெண்ட்டும் வாங்குவாங்க. அல்ல, ஆர்ஆருங்கிறது எம்என்னு சசிகலாவுடைய நடராஜன். ஆமாம், அவர் சொல்கிற எம்என், அவர் வந்து நடராஜன்றதுனால அவர் ஷார்ட்டாக எம்என்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் அதிமுகவுக்கு பெரிய விஷயங்கள்ல அவர் ஒரு பெரிய பலமாக இருந்தவர். அவர் அதிமுக ஜெயலலிதா அம்மையார் வந்து திமுக கொடுத்த குடைச்சல் அந்த அம்மா எங்கேயாவது ஓட வச்சிடலாமான்னு நினைக்கிற காலகட்டத்தில் பக்கபலமாக நின்றவங்களே எம்என்னு, சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், அப்புறம் இது போன்ற அந்த சசிகலா குடும்பம் இருக்கு இல்லையா, மிக ரொம்ப தெளிவாக நின்னாங்க. அது நீங்கள் ராவணன் ஆரம்பித்து எல்லாருமே பெரிய பக்கபலமாக நின்னாங்க. அந்த காலகட்டத்திலேயே வந்து அந்த அம்மையாருக்கு பிடிக்காது இந்த மாதிரி காசு வாங்கிட்டு சீட்டு. ஏன்னா அந்த அம்மா எப்பவுமே கீழே இருக்கிற குப்பையை வந்து கோபுரமாக்கணும்னு ஆசைப்படும். ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குருக்கள் மாதிரி இருப்பாங்க இல்லையா,
இந்த மீடியேட்டர்ஸு இவங்க தான் அப்போ சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கலன்ற கதை தான். அந்த மாதிரி தான் வந்து எடப்பாடிக்கு தெரியாமல் இந்த விஷயத்தில் நடக்கலை. குமரகுருவை பொறுத்த வரையும் இந்த ஒருத்தரை மட்டும் போடல. ரெண்டாவதாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இவரை வந்து தேவஸ்தானம் திருப்பதி தேவஸ்தான போர்டு மெம்பராக இவரை வந்து பரிந்துரை பண்ணி பொறுப்புக்கு வந்துடுறாரு குமரகுரு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில். அங்கே ஆந்திரா கான்ட்ராக்ட்காரங்கிட்ட வந்து 12 பேர்கிட்ட வந்து ஆட்டையை போட்டுறாரு. இந்த மாதிரி நான் கான்ட்ராக்ட் வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் ஒரு அமௌண்ட்டை போடுறாரு. இன்றைக்கி வரையும் ஆந்திராக்காரன் அலைஞ்சின்னு இருக்கான் வீட்டு பக்கத்தில். இப்படி ஒரு கேவலமான பிறவிகள் எல்லாம் ஒரு சீட்டிங்கு 420காரங்கெல்லாம் இன்னும் கட்சியில் வச்சுருக்கானுங்களே அதிமுக இருக்கும்போது வெக்கப்படணும், கூனி குறுகணும். ஏன்னா அந்த கட்சியில் யாரும் பொறுப்பு நடவடிக்கை எடுப்பா? எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமியே ஒரு சீட்டிங் பார்ட்டி, ஒரு கொலைகாரன், இன்னும் ஏன்னா ஏற்கனவே ஒரு கொலை வழக்கெல்லாம் இருக்குது தெரியும் உங்களுக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு துரோகிக்கெல்லாம் வந்து இன்றைக்கி எப்படி எடுப்பான் நடவடிக்கை? ஸோ அதிமுக தான் சொன்னேன், ஒரு அந்த மக்கள் மீது நேசித்த ஒரு இயக்கம். புரட்சித் தலைவராக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மையாராக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து மக்களை நேசித்து பார்த்ததுனால வந்த விளைவு தான் இந்த திருட்டு கும்பலெல்லாம் உள்ளே சேர்ந்து சீட்டிங் வேலையை பார்க்கறதுக்கு குமரகுருவை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. குமரகுரு போன்ற ஆட்கள் வந்து நிச்சயமாக காவல்துறை விரைவில் கைது பண்ணி அவர் நடவடிக்கை எடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அந்த வடார்கடை மாவட்டத்தை பொறுத்த வரையும் ஐஜியில் ஆரம்பித்து டிஐஜிலேருந்து எஸ்பி வரையும் வந்து திறமையாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. இன்னும் ஓரிரு வாரங்களில் அவங்களுக்கு வந்து சம்மன் சர்வ் பண்ணி கூப்பிட போகிறாங்க. கூப்பிட்ட உடனே கண்டிப்பாக கைது படத்தில் குமரகுரு இருப்பார். இல்லை, இப்போ குமரகுருங்கிறப்பே ஒரு வெளிப்படையாக தெரிய வருது. இந்த பிரச்சனை வந்து அவர் முன் வந்து சொல்கிறார். இதே போன்று மூத்த அமைச்சர்கள் ஏற்கனவே கேபி முனுசாமி மாவட்ட செயலர் நியமிக்கிறதுக்கு பணம் வாங்குதா சொல்லி கூட ஓப்பனிங் சார். இதில் எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு பிறகு தாங்க இந்த மாதிரி பேரங்கள் நடக்குது. அதிமுக பீரியடில் அம்மையார் இருக்கும்போது பேரங்கள் நடந்தது கிடையாது. சசிகலா அம்மையார்கிட்ட வந்து கட்சி நிதி கொடுத்துட்டு ஏதாவது வாங்குவாங்க. இல்லை, இதுதான் சாக்குன்ட்டு இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறாங்களா? அப்போ ஏங்க எடப்பாடி வந்து இந்த அதிமுக பொறுப்பு அந்த கட்சிக்கு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி தோய்வு ஏற்பட்டுச்சுங்க. தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் மாதிரி. ஏன்னா புலி விற்றவன்லாம் கட்சியுடைய தலைவராக வந்தால் எப்படி இருக்கும்? அதுக்காக தொழில் பண்ணணும்னு சொல்லலை. இன்றைக்கி நம்மளுடைய தலையெழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா டீ விற்கிறவன் டிவி, அதனால் வந்து தொழிலை தப்ப நான் சொல்லலை. இது அரசியல் கட்சிக்காக உழைச்சவன் எவனுமே வரல. டீ விற்றவனும் புலி விற்றவனும் துரோகம் பண்ணவனும் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்பட்றான். எதிர்கட்சி தலைவனாக இருக்கிறான், காசு சம்பாதிக்கிறான், கொலை பண்ணுறான், கொள்ளடிக்கிறான், கொடைநாடு வழக்கில் சம்மந்தப்பட்டிருப்பான். இவனெல்லாம் தான் இன்றைக்கி அதிமுகவுடைய பிரதான தலைவனாக பிரதிபலிப்பான வைக்கிறானுங்க. இதையெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக காவல்துறை. துரிதமாக எடுப்பாருன்னு நம்பிக்கையோடு நம்ம பார்ப்போம். இது வந்து இன்னும் 2026 தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு படுத்தும். ஏன்னா குமரகுரு அவர் அந்த கட்சியே ஒரு தாக்கத்தை இருக்காதுன்னு சொல்கிறேன். நீங்கள் கட்சியை ஒன்றுமே இல்லாமிட்டாங்க. எடப்பாடி கட்சி தலைமை பொறுப்பேறதுக்கப்புறம் எடப்பாடி பொறுப்பேறதுக்கப்புறம் அதிமுக ஒரு செயல்படாத ஒரு இயக்கமாக மாறிடுச்சு. அதிமுக தொண்டன்லாம் வெறிச்சோடி நிற்க ஒரு கொலை வெறியில் இருக்கிறான் இந்த ஆள் மேலே. அப்படி ஒரு கேவலமான ஒரு நபரை வந்து என்ன சொல்கிறது? இப்போ நான் அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. எடப்பாடி வந்து ஒரு தற்குறியினார். அதில் என்ன தவறு இருக்குது? இதான் உங்களுக்கு தவறாக தெரியுதா? ரொம்ப டீசெண்டாக சொல்லிட்டாருன்னு நான் வருத்தப்படுறேன். ஏங்க தற்குறி தான் சொல்ல முடியுங்க. அதெல்லாம் தலைகணத்தில் பிடிச்சி ஒருத்தன் அலைஞ்சிட்ருக்கான். தமிழ்நாட்டுடைய ஒரு பிரதான ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த இயக்கத்தை வந்து தரமட்டத்துக்கு கொண்டு போய் லெவலில் கொண்டு வந்திருக்காங்கன்னா தற்குறியை வந்து தற்குறின்னு சொல்லாமல் அதுவே ரொம்ப டீசெண்டான வார்த்தை. இந்த அதிமுக கட்சியை வச்சுக்கிட்டு இவனுக்கு குவிச்சு வச்சு கொள்ளடிச்சது தான் மிச்சமே தவிர, என்னை பொறுத்தவரையும் வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள் தான், குமரகுரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான், சேலை இளங்கோனும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள் தான். ஏன் இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியில் இருக்கிற பாதி முன்னாள் அமைச்சரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். ஏன்னா எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து சரி கட்டணும்னு நினைக்கிறானுங்க. இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறது, இந்த செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்ட்டு 2 லட்ச ரூபாய்க்கிட்டலாம் வந்து ஆசைப்பட்டு இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைகளை பார்க்குறானுங்கன்னா இந்த அதிமுகவுக்கு ஒரு பேர் அழிவாக தெரியலையா? அசிங்கமாக இல்லையா? நடவடிக்கை எடுக்கக்கூடிய தலைவன் தான் நடவடிக்கை எடுப்பான். இன்றைக்கி தருதலைகள்லாம் இருந்தால் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இல்லை, அந்த அதிமுகவில் வந்து ஒரு சில நல்ல அமைச்சர்களும் இருப்பாங்கல்ல. ஏன்னா எம்ஜிஆர் தொட்டு இருந்தவங்க அமைச்சர்லாம்
இது போன்ற செயல்கள்லாம் செய்யும்போது அவங்க மேல ஒரு அதிருப்தி. அவங்களாம் என்ன பொறுப்பில் இருக்காங்க, என்னவா இருக்காங்க? எடப்பாடி மேலே அவ்வளோ பேருக்கு அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தி எங்கே போய் காட்ட முடியும்? கால சூழ்நிலைகள் அவரை வந்து ஒரு காசை கொடுத்து தன்னை பொறுப்பை தக்க வச்சுக்கிட்டவன்ட்ட போயிட்டு நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? 26ல பல அமைச்சர்கள் விலகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 26லாம் வேணாங்க பிரதர். அடுத்த வருஷம் 25லேயே கதை முடிஞ்சிடும் பிரதர். அதிமுக கதையை முடிச்சு விட்டு வேலையை பார்த்துருவாங்க. துரோகம் என்றைக்குமே வெல்லக்கூடாது பிரதர். துரோகத்தால் மட்டும்தான் வெல்லும் பாருங்கள். துரோகம் வெல்வதற்கான இவர் எத்தனை துரோகம் பண்ணியிருந்தாலும் அந்த துரோகத்துக்கு 2 மடங்காக வந்து 25லேயே இவருக்கு ஒரு முடிவு கட்டும். அதை ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு வன்மங்க. இந்த துரோகன்றது வந்து சாதாரண இது இல்லை. அந்த வார்த்தை எங்கேயோ இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு வந்து முதலமைச்சர், இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்ன்றது சாதாரண மிகப்பெரிய அறிஞர்கள், பேராசிரியர்கள், மூத்த அனுபவம் உள்ளவர்கள், நேர்மையானவர்கள் இவங்க உட்கார்ந்த இடத்துல 420யில் உட்கார வச்சா எப்படி இருக்கும் அதிமுக? யோசிச்சு பாருங்கள். அதனால தான் வந்து அந்த பதவியினுடைய அந்த பவர் செக்டாரை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்காண்டி தான் எதிர்க்கட்சியாக கூட அதிமுக செயல்படலன்னு அண்ணாமலை கடுமையாக விமர்சனத்துக்கு. இல்லை, அண்ணாமலை சொல்கிறது இன்றைக்கி எதிர்கட்சி அதிமுக இல்லை. எடப்பாடி 64 சீட்டு வச்சிருக்கும் போது ஒன்றுமே செயல்பட முடியாங்களா? அது வெட்ட வழியாக தெரிய வருது. எப்படி செயல்படுவாங்க? எந்த எம்எல்ஏக்களும் வந்து யாரும் வந்து முன்னாள் அமைச்சர்களும் வந்து எவனும் தூய்மையானவன் இல்லை. குமரகுருக்கிட்ட வந்து எல்லாரும் காசு கொடுத்தவன் தானே நிறைய பேர் இருப்பான். சாதாரண தொண்டனுடைய காசை வந்து இவன் வாங்கிட்டு ஒருத்தன் சீட்டு வாங்கி தரேன்னு ஒரு சீட்டிங் வேலை பார்க்குறான்னா இவனெல்லாம் எப்படி இந்த கட்சி வந்து தொண்டை ஏற்றுப்பான்? ஸோ குமரகுரு போன்ற ஆட்கள்லாம் எடப்பாடியும் ஜெயிலுக்கு போக வேண்டியவர் தான். ஆனால் அதுதான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயந்தான். இப்படி போன்ற கட்சியை வந்து சீரழிச்சிட்டாங்கன்னும் போது வேதனையாக இருக்குது. தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சகோதரா, வணக்கம்.